நம்ம சினிமால பாக்குற கேரக்டரும் ரியாலிட்டியில பாக்குற கேரக்டர்ஸும் ஒண்ணா. ஹலோ பிரைன்லஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் ரீகால் பண்ணுவாங்க. ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம தட்டி விட்டுருங்க. கேரக்டர்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியுமா? பிறக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும், அதாவது நம்ம குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ்ல தான் இருக்கும். பசிக்குது சாப்பிடுறோம், அழுக வந்தா அழுகுறோம், கோவம் வந்தா கோவப்படுறோம், சிரிப்பு வந்தா சிரிக்கிறோம், இந்த மாதிரி தான் இருக்கும். எமோஷன் பேஸ்டா வந்து கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டா ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா ஒருத்தன் வந்து அதிகமா கோவப்படுறான் அப்படின்னா கோவக்காரன், அதிகமா அழுகுறானா அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் டிசைனிங் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு எமோஷன்ஸும் அதிகமா இருக்கிறத பொறுத்து கேரக்டர் வந்து ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுப்போமே ஒரு படத்துல கூட. அடுத்ததா வந்து ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது, நீதி அநீதி, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், அறம் அறமற்றது, முறை முறையற்றது, ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ், இதெல்லாம் ஒழுங்கு நல்லது கெட்டதை வச்சு கூட நம்மளால வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்றாங்க. இப்போ ஒரு சினிமா எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து இவன் வந்து இந்த அளவுக்கு நல்லவன், இவன் வந்து இந்த அளவுக்கு கெட்டவன், இவன் இந்த அளவுக்கு தர்மவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் டிசைனிங் இருக்கும். ரியாலிட்டியில ஒரு வகையில நமக்கு அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மண்டையில பதிய வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குமோ, தர்மங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தர் மண்டையில அதிகமா பதிய வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குமோ. ஸோ இந்த கேரக்டர்ல இந்த தர்மம் நீதி அநீதி இதெல்லாத்தையும் கத்துக்கிட்டு ரியாலிட்டியில வந்து செருப்படி ஆனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் கூட ஏற்படும். இப்போ ஒருத்தர் ஃபோக்கஸ் லெவல் அதிகமா இருக்கு, எமோஷன்ஸ் கம்மியா இருக்குன்னா அவனுக்கு வந்து ஒரு கேரக்டர் டிசைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அந்த ஃபோக்கஸ் லெவல் கம்மியா இருக்கிறவங்க ஒரு கேரக்டர்ல இருக்கான். மெமரிஸ் அண்ட் தாட்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மெமரி ஒருத்தனுக்கு வேரியண்டா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வேரியண்டா இருக்கிற பட்சத்துல அந்த மெமரியோட அழுத்தமும் மன அழுத்தமும் சரி, அந்த தாட்ஸ் அந்த ரேம் வேலை செய்யறத பொறுத்தும் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாடகத்தை நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். அதாவது பிறந்ததுல இருந்து ஒரு நாடகத்தை பாக்குறோம். சின்ன வயசுல இருந்து மத்தவங்க என்ன பண்றாங்க, மத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து ஜாலியா இருக்கிறதோ இல்ல ஏதோ ஒண்ணு அதை பார்த்து நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் மாறுமா அப்படின்னு கேட்டா எங்க தெருவிலே, அதாவது பக்கத்து தெருவிலே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு அண்ணன் இருக்காப்ல, நல்லா தாட்டியமா திரிவாப்ல, போறேன் வரவன பூரா மிரட்டிக்கிட்டு ஒரு மாதிரி எல்லா பசங்களையும் வம்பிழுத்துக்கிட்டு அப்படி இருந்தவர் அவர் கால் உடஞ்சு போய் வீக் ஆயிட்டாரு. அந்த நொடியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட தாட்டியம் அவரோட கேரக்டர் மொத்தமா உடஞ்சு கீழே விழுந்து ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. சோ ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப பணக்காரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் தேவைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு கேரக்டர் தான். அந்த பணக்கார கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டருக்குள்ளயும் வேரியன்ஸ் நிறைய இருக்கு. ஏழைகள்லாம் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ளயும் கேரக்டர் வேரியன்ட் இருக்கும். இப்ப ஏஜ் டிஃபரெண்ட் எடுத்துக்கங்களேன். உங்க லைஃப்ல ஒரே ஒரு கேரக்டரா தான் நீங்க வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சின்ன வயசுல இருந்து 2 வயசுல ஒரு கேரக்டர், 4 வயசுல ஒரு கேரக்டர், 8 வயசுல ஒரு கேரக்டர். ஏன்னா இந்த தர்மம் அதர்மம் நீதி அநீதி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இந்த மன அழுத்தம் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கறனால நீங்க சாகுற வரைக்கும் வெவ்வேறு கேரக்டர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் நீங்க பாக்குறீங்க பழகுறீங்க, 5 வருஷம் கழிச்சு நீங்க அவனை திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த பழக்க வழக்கமே திரும்ப அவங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகலாம், என்னென்னவோ நடக்கலாம். சோ கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தன் இப்ப பார்க்கும்போது சப்பையா இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அவன் ஒரு மிலிட்டரி ட்ரைனிங்ல உள்ள விட்டு எடுத்தோம்னா அவன் வேற மாதிரி கேரக்டரா மாறிடுவான். சோ அப்ப கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் வரனால ஒரு மனுஷனை இந்த கேரக்டர்ல தான் இருக்கான், நான் இந்த கேரக்டர்ல தான் லவ் பண்றேன் அப்படிம்பாங்க. பாத்தீங்களா, அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. உடம்ப பார்த்து லவ் பண்ணக்கூடாது, மனசை பார்த்து லவ் பண்ணணும். இந்த மனசுங்கிற வெங்காயம் மாறிக்கிட்டே இருக்கு. இதை பத்தி ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்கோம். இதுல மனசை பார்த்து லவ் பண்ணணுங்கிற இந்த பைத்தியக்கார பயவுகளுக்கு இந்த வீடியோ அனுப்பி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க.